திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதீபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியான வரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழு மல தூவும் அடியார்கள் உளமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையில் சென்ற வாரம் நம்ம 52வது பாடலில் அம்மையுடைய அடி திருவடி யாரெல்லாம் பணிகிறார்களோ அவர்கள், அது அம்பாளுடைய திருவடியை பணியனாலே மூர்ச்சை தவம் அப்படின்றதையும் சொன்னார். அவர்களுக்கு என்ன வளங்கள் செல்வம் கிடைக்கும் அப்படின்றத ஒரு பெரிய பட்டியலே போட்டார் 52வது பாட்டில். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் விரை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே அப்படின்னு 52வது பாடலில் அம்மையை யார் வணங்கி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வளமும், இங்கே வளம்னா செல்வம் நம்ம நினைக்கிற இந்த பணம் மட்டும் இல்லை, எல்லா வகையான 16 வகையான பேறுகளும் கிடைக்கும் என்பதை அங்கே எடுத்து கூறினார். அப்படி எடுத்து கூறிட்டு அடுத்து இப்போ அபிராமி பட்டர் இவர் மட்டும் இல்லை, நம்ம அருணகிரி பெருமானுடைய கந்தர் அலங்காரம்லாம் பார்க்குறோம். இவங்கெல்லாம் சதா காலமும் இறைவனை துதித்து கொண்டு இருப்பது மட்டும் இல்லை, உள்ளத்திற்குள்ளே வழிபாடு, அதுக்கு பேர் தவம் அப்படின்றது. நாம் வழிபாடு அப்படின்னா வெளியே புறத்தை செய்யும் வழிபாட்டை தான் நம்ம வழிபாடு அப்படின்னு சாதாரணமாக நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஒரு சிலர் தான் வேறுபட்டு சதா காலம் உள்ளுக்குள்ளேயே வழிபாடு செய்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த உள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே மேலான நிலையை அடைபவர்கள் அப்படின்னு அதில் பொருள். இதுக்கு தவம் என்றும் சொல்வார்கள். தவம் செய்கிறது காட்டுக்கு போய் மேட்டுக்கு போயெல்லாம் இல்லை, உள்ள இருக்க அந்த தியான பொருளாக்கி, அதாவது இறைவனை அல்லது இறைவியை அம்மையை எந்த பொருள் நமக்கு பிடிக்குதோ, இப்போ ஒரு சிலருக்கு முருகர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நடராஜ பெருமான் பிடிக்கும். அதுக்காக தான் இறைவன் அழகு திருக்கோலம் கொண்டு வர்றது. நம் போன்றவர்களுக்கு இறைவன் லயம் போகம் அதிகாரமாக வருகிறார். இதில் அதிகாரம் என்பது உருவத்திருமேனி. இறைவனுக்கு உருவத்திருமேனி தேவையா அப்படின்னு நிறைய பெரிய சர்ச்சைகள்லாம் வரும். அவனுக்காக இல்லை, நமக்காக. நம் போன்றவர்கள் இந்த உருவத்தை மனதிற்குள் பதிய வைத்து தியான பொருளாக்கி, இன்னும் சொல்ல போனோம் தியான பொருளாக்கி, அந்த தியான பொருள் நம்மளுடைய உள்ளத்தை விட்டு ஒரு காலம் நீங்காமல் இருக்கணும். அப்போ அந்த உள்ளுக்குள்ளேயே நிலை பெற்று இருக்கணும்னா அந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்கணும். முதல்ல எப்போவுமே ஒரு அழகான பொருளை பார்த்துட்டாலே மீண்டும் மீண்டும் பார்க்க சொல்லக்கூடியதாக இருக்கும். திரும்பி திரும்பி பார்ப்போம். அது எந்த இடத்துல ஒரு பூ அழகாக இருந்தால் கூட அதை 2 தடவை 3 தடவை திரும்ப பார்ப்போம். ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குன்னா, ஆகா ரொம்ப அருமையாக இருக்குப்பா இந்த இடம் அப்படின்னு அப்படியே அந்த காட்சி கண்ணை விட்டு அகலாது, கருத்தை விட்டு அகலாது. இது உயிர்களாகிய நம்முடைய இயல்பு. அதனால தான் இறைவன் இப்படி உருவம் கொண்டு, அந்த உருவமும் அழகு திருக்கோலமாகும். இன்னைக்கு முருகரை ரொம்ப பேருக்கு பிடிக்குதுன்னா அழகு தான். அந்த அழகான திருக்கோலம். நடராஜ பெருமானை ரொம்ப 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 பேருக்கு பிடிக்கும். சிவர்களே நடராஜ பெருமானை துதிப்பவர்கள் ஏராளமானது. அப்புறம் அம்மை வழிபாடு செய்பவர்கள், அம்பாள் வழிபாடு, சக்த வழிபாடு, அது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அம்பாளை அழகான திருக்கோலம். அப்பா அம்பாள் மாதிரி அழகு கிடையாது அப்படின்னு அந்த உருவத்திலே அதில் அழகு திருக்கோலம். எதுக்காகனா இந்த உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே உள்ளுக்குள்ளே கண் மூலமாக அழகான பொருள் அப்படி கண்ணில் பட்ட மாத்திரத்தில் உள்ளுக்குள்ள கருத்தில் கருத்தில்
பதிய வைத்தல். இந்த பதிய வைத்து மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறோம் பாருங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றோம், வந்த பிறகு எவ்வளோ நேரம் அந்த நினைப்பு நம்மகிட்ட இருக்கு. இதுதான் எங்கேயோ காட்டுக்கு போயெல்லாம் தவம் பண்ணுறது இல்லை, எங்கே உட்காந்து தியான பொருளாக்கி சதா காலமும் நினைத்தல். அதில் தியானத்திலேயே நிறையா கேட்டகரி இருக்குது. இருந்தாலும் கூட அம்போன்ற சாமானியர்கள் அது அம்பாளை அப்படியே தியான பொருளாக்கி உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து நினைந்து 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 அந்த நினைந்து 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 வர 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 நமக்கு அம்பாளுடைய நினைப்பே இருக்கும்போது உலக காரியங்கள் மறந்து போகும். உலக காரியங்கள் மட்டுமா, உடம்பே மறந்து போகும். சாப்பிடணும், வைக்கணும், இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட மறந்து போகும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் நல்ல தியானம். அந்த தியானம் கூடிய நிலையிலே சமாதி நிட்டை. சமாதினா என்னென்னா, உடம்பு இருக்கும், அந்த உடம்புக்குரிய உணர்வுகள் இருக்காது. உணர்வுகள்னால் இந்த இந்திரியங்கள் இதோடு கூடி உலகத்தை அனுபவிக்கிறது, அந்த அனுபவம் இருக்காது. அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள அனுபவம் வரும். என்ன அனுபவம்? அந்த இறைவனை பற்றிய அனுபவம், இறைவியை பற்றி அந்த அம்மையோடு கூடிய அனுபவம் இருக்கும். இப்போ வெளியே உள்ள அனுபவம் அவர்களுக்கு இருக்காது. இந்த அடுத்தாப்பில் வரக்கூடிய 53வது பாடல், அவர் அந்த நிலையில் இருந்தார், நம்மையும் அந்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். இதுதான் அருமையான ஹைலைட். ஏன்னா ஆசிரியர்கள் இவர்கள்லாம் இவங்களாம் முத்தான்மாக்கள். இவங்களை இப்போ இவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அவர் வாடுக்கு உட்கார்ந்துருந்தார், சதா காலமும் அம்மையை நினைந்து நினைந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார். நீ மட்டும் சந்தோஷப்பட்டா பத்தாதுப்பா, மக்களும் எல்லா மக்களும் நன்றாக நினைந்து சந்தோஷப்படும். இதுதானே அம்மையுடைய எண்ணம். திருவருள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். அப்போ அவருக்கு கிடைச்ச அனுபவம் நமக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு திருவிளையாடலும் நடந்தது. அதன் மூலமாக இந்த அபிராமி அந்தாதி என்ற 100 அந்தாதி பாடல்கள் அவருடைய அனுபவத்தை தான் நமக்கு சொல்கிறார். இப்போ இந்த பாட்டு அனுபவித்து அவர் இருந்த நிலை அப்படியே நமக்கு பாடலாக்கி தந்திருக்கிறார். 53வது பாடல். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும். இப்போ எவ்வளோ அழகான வர்ணனை கொடுக்குறார் பாருங்க. அம்பாள் இவருடைய மனத்தில் இருக்கக்கூடிய அந்த டயக்ராமை அப்படியே வார்த்தையாக்கிட்டார், முழுக்க வார்த்தையாக்கிட்டார். உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த டயக்ராம் இவர் தியான பொருளாக்குன்னு அந்த இது அப்படியே வார்த்தை ஜாலம்பாங்க, அப்படி அழகாக குழந்தைட்டார். கண் மூன்றும் கருத்தில் வைத்து. நல்ல வார்த்தை. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மேலே உள்ளது ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன், அம்பாளுடைய வர்ணனை. அடுத்து வர்றது கருத்தில் வைத்து. எங்கே வச்சு தியானிக்கிறார்? தியான பொருளாக்கிட்டார். அந்த எங்கே வச்சத கருத்து. கருத்து என்பது உயிரின் அறிவு. இங்கே நம்ம உள்ளம்னு வச்சுக்கிடலாம் இப்போதைக்கு. கருத்தில் வைத்து. அடுத்த வார்த்தை தன்னந்தனி இருப்பார்க்கு. சூப்பர் ஹைலைட் வார்த்தை, தன்னந்தனி இருப்பார்க்கு. இது போலும் தவம் இல்லையே அப்படின்னு ஒரு அருமையான ஒன்றை சொல்லி வச்சிருக்கிறார். ஆழமான கருத்து, ஆழம் கொண்டது, அனுபவமான ஒன்றாகவும் அமைந்து உள்ளது. இதில் முதல் வார்த்தையாக சொல்கிறாரு அம்பாளை பற்றி சொல்லும்போது, சின்னஞ்சிறிய மருங்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வரார். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டு அப்படிங்கிறார். அம்பாளுடைய அழகு ரொம்ப அப்படியே அழகாக இருக்கிறார். அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது எதுன்னா, பெண்களுக்கு பொதுவாகவே அழகு என்பது இடை தான். அந்த இடை
இல்லாதது போல் இருப்பது அப்படின்னு வர்ணனை கொடுப்பாங்க. அது அப்படி சிறுத்து அழகாக இருக்கான். கொடியை போன்ற வடிவுடைய அம்பிகை, அவளுடைய இடை ரொம்ப 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 சிறியதான ஒன்று. அதில் இந்த ரோம கொடி அதை வச்சு தான் இடை இருக்குன்னே கண்டுபிடிக்கலாமா. இதை சொல்கிறது எது அப்படின்னா சகஸ்ரநாமாவளி. ஏன்னா சகஸ்ரநாமாவளியும் இதுவும் எல்லாமே ஒன்று தான். அதில் ரொம்ப அழகான ஒன்று என்ன அப்படின்னா, அந்த அம்பாளுடைய அதாவது மேல் ஜாதி பெண்களுக்கு இந்த உத்தம ஸ்திரீன்னு சொல்லுவாங்க, அது இடை இல்லாதது போல இருக்கும். மேலான அது ஒரு நிலை. இந்த இடை இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த தொப்புள் பகுதி அதிலிருந்து கிளம்பின ரோம வரிசை, அதில் அந்த அந்த ரோமம்லாம் இருக்கு. அதை பார்த்து அந்த கொடிக்கு ஆதாரமாக இருப்பது நேரடியாக ஊகிக்க முடியல. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த 34வது நாமாவளியும் 35ஐயும் ரெண்டையும் சேர்த்து எடுத்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 35வது நாமாவளியில் லஷ்ய ரோம லதா தாரதா ஷமுன்னேய மத்தியமா, அந்த ரோம வரிசையாகிய கொடிக்கு ஆதாரமாக இருப்பது. அது நேரடியாக பார்க்க முடியல, ஊகித்து தான் செய்ய முடியும். இருக்குது, இப்படி ஒரு கொடி இருக்குது, அப்படியே இப்படி ஒரு எடை இருக்குது அப்படின்றத அழகாக அதில் சொல்வது போல இங்கே அமைந்து உள்ள அருமையான ஒன்று. அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். இந்த ரோமத்தை வைத்து இந்த இடை இருக்கிறது, ரொம்ப அழகான இல்லாதது போல இருக்கக்கூடிய அந்த இடை. அதில் அந்த சின்னஞ்சிறிய மருங்கு முதல் வார்த்தை, அதில் அழகான ஒரு செய்யப்பட்டான். இது அப்படியே அழகாக ஒரு வர்ணனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றார். செய்யனா சிவந்த செம்பட்டு அப்படின்னு சொல்கிறது. அந்த செம்பட்டை அவள் அங்கே உடுத்தி இருக்கிறார். அது கூட நமக்கு இதில் வந்திருக்குது. அருணாருண கௌஷும்ப வாஸ்திர பாஸ்வத் கடீதயை, செம்பட்டு உடை. அந்த செம்பட்டு உடையை அணிந்த அம்மை என்பதாக அருண அருண ரெண்டு வகையாக சொல்லப்படுது. அருண என்றாலே சிவந்த நிறம், சிவந்த நிறம் கொண்ட பட்டு, அதை செய்யப்பட்டு என்பதாக இங்கே சொல்கிறார். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்ய பட்டு. இது இன்னொரு பாட்டில் கூட ஒல்கு செம்பட்டு உடையாளை அப்படின்னு கூட சொல்வார். அப்படி அழகாக இங்கே அந்த மருங்கில் சாத்திய செய்யப்பட்டு. சரியா? அடுத்தாப்பில் சொல்றார், பெண்ணம்பெரிய முளையும் முத்தாரமும். முதல்ல பெண்ணம்பெரிய முளை, இடைதான் சிறுசாக இருக்கே ஒழிய அதில் செம்பட்டு உடை உடுத்தியிருக்கா அம்பாள். ஆனால் அவளுடைய முளை எப்படி இருக்கான்? பெண்ணம்பெரிய முளையாக இருக்கான். ஏன்னா கொடானு கோடி உயிர்கள், இவள் மகா மாதா தாயாக இருப்பவள், அத்தனை உயிர்களுக்கும் ஞானத்தை தருபவள், ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்த பெருமான். அதுபோல எல்லா உயிர்களுக்கும் பக்குவம் பெற்ற உயிர்கள் எத்தனையோ அத்தனை பேருக்கும் ஞானப்பாலை கொடுக்கக்கூடிய இந்த முளை அருளின் வடிவம், ஞானத்தின் வடிவம். அம்மையுடைய முளையே அருளின் வடிவம், ஞானத்தின் வடிவம் என்றெல்லாம் அங்கே சொல்லக்கூடியது. அதுவும் நமக்கு சகஸ்ரநாமாவளியில் நாப்யாலவால ரோமாலி லதாபல குஷத் பையை அப்படின்னு ஒரு அருமையான நாமாவளி வருது. நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த தொப்புள் அதிலிருந்து அந்த ரோம வரிசை அதில் இருக்கிறனால தான், அந்த ரோம வரிசை இருக்கிறனால தான் இப்படி ஒரு இடுப்பு இருக்குன்னே தெரியுதான். அந்த கொடியில் பழங்கள் போல 2 பழங்கள் பழுத்து அப்படியே நிற்பது போல இந்த 2 தனங்களும் அழகாக இங்கே இருக்கிறதா. அதைத்தான் நாப்யாலவால ரோமாலி லதா பல குஷத் வையை 2 ஸ்தனங்கள் ஒரு அருமையான உருவகமாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அம்மையுடைய
ஸ்தனங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்புறம் இன்னொரு நாமாவளியிலையும் பார்த்திங்கன்னா ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்த வழித்திரையா, அந்த ஸ்தனங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த சுமையினால் முறிஞ்சிருமோ அப்படின்ற அந்த இடுப்பு உள்ளது போல் அங்கே இருக்குதான். அதுலேயும் அந்த இடுப்புக்கு ஒரு பட்டை கட்டினது மாதிரி 3 மடிப்புகள். இது உத்தமமான ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடியது அப்படிம்பாங்க. கழுத்தில், வயிற்றில் இருக்கக்கூடிய நெத்தியில் இதெல்லாம் 3 மடிப்புகள் விழுந்ததுன்னா அது உத்தமமான, அதாவது சாமுத்திரியா லட்சணப்படி அந்த பெண்களுக்கு, உயர்ந்த ஜாதி பெண்களுக்கு உரித்தது இது அப்படிம்பாங்க. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்த வழித்திரையா அப்படின்றது. இப்போ எவ்வளோ அருமையான சின்னஞ்சிறிய மருங்கில் சாத்திய செய்யப்பட்டு பெண்ணம் பெரிய முளை இவ்வளவும் சொல்லிட்டு அதில் அழகான முத்தாரம், அம்பாள் அழகான முத்துக்களை உடையதாக இங்கே அணிந்திருக்கிறாளாம். அந்த முத்துக்களை சொல்லும்போது, முத்துக்கள் அப்படின்னாலே வெண்மை நிறமுடையது, இயல்பாகவே ஒளிவிடக்கூடியது. அதுக்கு பட்டத்திட்டுறதெல்லாம் கிடையாது. இந்த வைரம்லாம் பட்டத்திட்டுவாங்க, தங்கத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பாலிஷ் கொடுத்தா தான் அது ஒரு ஒளிரும். முத்துக்களுக்கு அப்படி கிடையாது, அது இயல்பாகவே. ஏன்னா ஒரிஜினல் முத்துக்கள், நம்ம இப்போ உள்ள முத்துக்களில் நல்ல ஒரிஜினல் முத்துக்கள் இப்போவும் கிடைக்குது. இப்போ இந்த பெரிய முளை அதில் முத்து ஆரம் அழகாக அங்கே இருக்கிறதா. அதை சகஸ்ர நாமாவளியிலையும் அப்படியே அம்பாளுடைய அலங்காரத்தில் சொல்லும்போது ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான் விதா என்பதாக அந்த அட்டிகை பதக்கம் ஒன்று போட்டிருக்கா. ரத்தினத்தால் அமைந்த ஒரு அட்டிகை, அது பதக்கமாக, அதிலிருந்து தொங்கக்கூடிய முத்து அப்படியே மாலைகளாக அழகாக அப்படியே தொங்குதான். கிரீவான அந்த கழுத்து, கிரைவேய இந்த கழுத்தில் அழுந்திருக்கும் அட்டிகை பதக்கம், அதனை ஒட்டி தொங்கக்கூடிய இந்த முத்து சரங்கள். இந்த முத்து சரங்கள் இது 3 வகையான பக்தர்களை சொல்வது போல இங்கே அமைந்து கொண்டிருப்பது இந்த ஒரு நாமாவளி. இங்கேயுமே அம்பாளுடைய வர்ணனை எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ தியான பொருளாக ஆக்குதல் அப்படின்றது ஒரு சில மேலான யோகிகள், ஞானிகள் அவளை பார்க்கும் விதம் வேறு. இப்போவுமே நம்ம வழிபாடு செய்கிறதுல உருவத்தை மட்டுமே கண்டு அதில் திளைத்திருப்பது நம் போன்ற எளியவர்களுக்கு உரியது. ஆனால் மேலானவர்களுக்கு உருவத்தையா பார்ப்பாங்க? இல்லை, உருவத்திற்குள் இருக்கும் அருவமான ஜோதியான ஒன்றை பார்ப்பார்கள். ஏன்னா ஞானமே வடிவான பரம்பொருள் தான். அப்போ அந்த பரம்பொருளுக்கு உருவம் இங்கே தரப்பட்டிருக்குன்னா நம்முடைய பக்குவம் இன்மையினால். அப்போ அந்த ஜோதியை, உள்ளிருக்கும் ஜோதியை, அருவமான ஜோதியை, ஒளியான பொருளை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் வகைதான் இது. இது 3 வகையாகவே சொல்லப்படுது. இந்த இதிலேயே வச்சே இந்த நாமாவளியிலேயே சொல்லக்கூடியது கிரைவேய சிந்தாகன் லோலன், இந்த 2 பேருக்கும் ஆப்பல சிறு கொஞ்சம் பலனா. முக்தன் அப்படின்னா நல்ல முத்தான்மாக்கள், இவர் மாதிரி முத்தான்மாக்கள். பலன் முழுமையான பலன் அப்படின்றது நாக்களவில் சொல்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நினச்சி சொல்கிறவங்க, ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பவர்கள் என்று 3 வகையாக வழிபடக்கூடியவர்கள் தான். இப்போ இது எல்லாமே அம்பாளை எப்படி வழிபடணும் அப்படின்றத, உருவ தியானம், அந்த தியானத்தை எப்படி உள்ளே கொண்டு வரணும், கொண்டு வந்து நிறுத்தி எப்படி வழிபடணும் அப்படின்றதான் இவர் அனுபவித்து அதை நமக்கு சொல்கிறார். அதில் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டு இதெல்லாமே மேலான தத்துவம் தான். இப்போ இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் தத்துவம் தான், நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட தத்துவம் தான். இந்த இடுப்பு கீழே அந்த நாபித்தான முதல்ல சிவந்த நிறம் அப்படின்னும் போது அம்மை அங்கே ஒளியாக சப்தமாக வருகிறார். முதல்ல என்ன நிலை, அப்புறம் அடுத்த என்ன நிலை அப்படின்றது தான் பட்டியல் போட்டுட்டு மேலே போகுது. சிவந்த நிறம், அப்புறம் மேலே வரும்போது ஒளியான முத்துக்களாக வருதல் அப்படின்றது தான் அங்கே பொருள். இருந்தாலும் கூட இங்கே உருவ வழிபாடாக இருக்கிறதால இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா மேலான அவங்கெல்லாம் மேலான நிலையில் இருப்பவங்க.
இப்படி நம்மை போன்றவர்களுக்காக எளிமையாக்கி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதை சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டு பெண்ணம்பெரிய முளையும் முத்தாரமும் அப்படியே மேலே போகிறார். மேலே போனால் அடுத்து அவருக்கு தெரிகிறது என்னது அப்படின்னா, பிச்சி மொய்த்த கண்ணம் கரிய குழல். நல்ல பிச்சிப்பூ என்றாலே எல்லாருக்கும் தெரியும், மென்மையானது, நறுமலர் நறுமணம் கொண்டது, அம்மைக்கு ரொம்ப பிரியமான ஒரு மலராக இருப்பது. இன்றைக்கி பிச்சிப்பூ வந்துட்டாலே அம்பாளை தான் நம்ம நினைப்போம். அப்படிப்பட்ட பிச்சி மொய்த்த அங்கே கரிய குழல் இருக்குது. அந்த கரிய குழலை சொல்லும்போது இது மங்கையர்களில் நல்ல மேலான, இதுலேயும் இந்த சாமுத்திரிகா லட்சணப்படி மேலான மங்கையர்களுக்கு உரிய அந்த குழல், அது நல்ல கரிய நிறம் கொண்டதான ஒன்று. அதை கரிய நிறம் சொல்லும்போது இந்த அம்மை இளமை வாய்ந்தவளாக இருக்கிறாள். இளமையான ஒரு தோற்றம் நமக்கு இங்கே காட்டப்படுகிறது. அந்த இளமையான தோற்றத்திலும் அழகு திருக்கோலம், அழகு மட்டுமல்ல நறுமணம். அப்போ இப்போ மனம் சேர்ந்துட்டு, அப்போ பிச்சி மொய்த்த என்ற மாத்திரத்திலே நறுமணமும் நல்ல ஒரு அழகும் இளமையும் மூணையுமே சேர்த்துக்கங்க. பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும். இது நித்திய சுமங்கலி பெண்கள். அது அப்படியே அங்கே ஒரு இதாக வருது. அப்போ இந்த இடத்துல அம்பாளுடைய தியானம் எப்படி வருது பாருங்கள். ஒவ்வொன்றா கொண்டு வர்றார். கொண்டு இப்போது அழகான அந்த அவளுடைய தலை அலங்காரத்தில் நிப்பாட்டிட்டு அதோடு பார்க்குறார். கண் 3 அப்படிங்கிறார். திரிநயனா, திரிலோச்சனா, திரியம்பகா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியது. அம்மையுடைய திருக்கண்கள் அப்படின்னா 3 திருக்கண்கள். இறைவன் வேறு, இறைவி வேறு அல்ல. இறைவனுடைய அருள் ஆற்றல் தானே இங்கே அம்மையாக பேசப்படுகிறது. அப்போ திரியம்பகா என்ற மாத்திரத்தில் திரிநயனா, சூரிய சந்திர அக்னியே இங்கே கண்களாக வருகிறது. இந்த 3ம் இல்லை என்றால் உலகம் நிலை பெறாது. உலகம்ன்றது உலகத்து உயிர்களாகிய நமக்கு சூரிய சந்திர அக்னி, இது 3 இல்லைன்னா எதையாவது பொருளை பார்க்க முடியுமா? இதுதான் காட்டும் உபகாரம், உடனாக இருந்து காணும் உபகாரம். இதையெல்லாம் இங்கே சொல்லப்படுவது இந்த அவளுடைய கண் 3ஆக. அந்த கண் என்பது இங்கே நமக்கு உயிர்களாகிய நமக்கு விளக்கம் தருவதற்காக வந்த ஒரு நிலை அப்படின்றது இங்கே கண் 3ம். இதையெல்லாம் அப்படியே யோசி பார்த்தா எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மிக உயர்ந்த தத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆளுக்கு அருமையான ஒரு கெட்டப்பு. சின்னஞ்சிறிய மருங்கனில் சாத்திய செய்யப்பட்டு பெண்ணம்பெரிய முளை முத்தாரம், பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழல், கண் 3 இப்படி ஒவ்வொன்றா கொண்டு வர்றார். இது அப்படியே உள்ளத்துக்குள்ளே எழுதுங்கிறார். அப்பர் பெருமான் சொல்வார், உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியின் உருவு எழுதிம்பர். மூச்சு விடுறதே நிப்பாட்டுங்க. மூச்சு காற்று கொஞ்சம் நின்னா தான் தியானம் என்பது கூடும். அது ஒரு பக்கம். அதான் முதல்ல பிராணன் ஆயாமம், அதை நிறுத்தி அதை இந்த பாட்டில் அதான் சொல்கிறேன். உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கணும். அதுக்குள்ளே எழுதணும். உள்ள கிளியின் உரு எழுதி, இப்போ சொன்ன அப்படியே அந்த உருவத்தை எழுதணும். அப்படி எழுதி தியான பொருளாக்கணுன்றதை நமக்கு சொன்னாங்க. அப்பர் பெருமான் ரொம்ப இருக்கார். அதில் நமக்கு திருமந்திரத்தையும் முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். நம்ம சாதாரணமாக பார்க்குற காட்சியாக நமக்கு ஆனந்தத்தை தரும் இல்லை, உள்ளுக்குள்ளே நினச்சி பார்க்குறோம் பாருங்க, அதுதான் மேலான ஆனந்தத்தை நமக்கெல்லாம் தரக்கூடியது. இது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சாதாரணமாக நம்ம கோயிலுக்கு போய் அதை கண்ணால் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஆனால் வீட்டில் அதை சிந்திச்சு பார்த்து அதே காட்சியை உள்ளத்துக்குள்ளே எழுப்பி பார்க்குறோம் பாருங்க, அதை காட்டிலும் மேலான ஒரு ஆனந்தம் இருக்கும். இதுதான் தியானம். இப்போ இந்த தியானம் அப்படியே முருகி வருது தான் தவம். அப்போ தியானம் அப்படின்னு சொன்னால் 2 பொருள் ஒன்றுபடுதல். ஒரு பொருளை நம்ம பார்த்தோம்,
எங்கே பார்த்தோம்? கோயிலில் பார்த்தோம். அந்த பொருள் அப்படியே உள்ளத்திற்குள் அப்படியே அமைந்து விட்டது, ஓவியமாக அமைந்து விட்டது, அல்லது சிற்பமாக உள்ளத்தில் கிளி எழுதின மாதிரி எழுதியாச்சு. இப்போ அந்த பொருளோடு இந்த உயிர் ஒன்றுபட்டு விட்டது. இதுதான் திருப்புடி ஞானம். நமக்கு சாத்திரம் ரொம்ப அழகாக சொல்லும். மூன்றும் மூன்றாய தன்மை தோன்றாத நிலை. மூன்று, அதாவது நான் பார்க்குறேன், நான்ற ஒரு அறிவு பார்க்குது. அப்போ நானுன்றது அங்கே போயிடணும், முடிஞ்சிடணும். இந்த பார்க்குற பொருள், அந்த பார்க்குற பொருள் அப்படியே ஒன்றித்து அதனோடு நிற்கணும். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு அறிவு பயன்படுது இல்லையா, ஞானம். இது மூணும் ஒன்றாவே தெரியும், மூணாவே தெரியக்கூடாது. இதுதான் மேலான தவ நிலை. அதான் கருத்தில் வைத்து. அடுத்த வார்த்தை அதைத்தான் போடுறாரு. முதல்ல அம்பாளோட கெட்டப்பை ஃபுல்லாக சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, கருத்தில் வைத்து. கருத்தில் வைத்து என்றால் இங்கே நம்ம உள்ளத்தை எடுத்துக்கலாம். உள்ளத்துக்குள்ளே தானே எந்த பொருளையும் கொண்டு வந்து நினைக்கிறோம், அதனால் அந்த உள்ளத்தை எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையில் உயிர் அறிவிலே பதிய வைத்தது. கருத்து என்றால் உயிர் அறிவிலே பதிய வைத்தல். கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு, இதான் ஹைலைட்டான ஒன்று. தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே. அப்போ தன்னந்தனின்னா ஒருத்தர் வீட்டில் இல்லைப்பா, நான் மட்டும்தான்ப்பா, அதனால் கதவை போட்டு நான் பாடுக்கு அப்படியே சிந்திச்சேன்ப்பா. சிந்திக்க சிந்திக்க அம்பாளுடைய அழகெல்லாம் இன்றைக்கி கோயிலுக்கு போனேன்னா அந்த அழகெல்லாம் உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுதுப்பா. அப்படி தெரிய 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 ஒரு சந்தோஷம் வந்தது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வகையில் சரி, தப்பில்லை, சரி. ஆனால் இவர் சொல்கிற தன்னந்தனி இருப்பார் அப்படின்னா இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா, இவர் கோவிலில் தான் இருக்கிறார். கோவிலில் அம்பாள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த கோவிலில் இருக்கு அங்கே போகிறவங்க இங்கே போகிறவங்க. ஏன் ராஜா வந்தப்பையே இவருக்கு தெரியல இல்லையா? அப்போ எப்படி இருக்கிறாரு? கோவிலில் இருக்கிறார், உடம்பு அங்கே தான் இருக்குது, எல்லாரும் போகிறாங்க வர்றாங்க, எவ்வளவோ பூஜையெல்லாம் நடக்குது, எதுவும் இவருக்கு தெரியலை. அப்போ தன்னந்தனி இருத்தல் என்பது என்ன என்றால் தன்னை மறத்தல். உடம்பு காரியம், மாயா காரியம் எல்லாத்தையும் மறத்தல், விட்டு விலகுதல். இதுதான் தன்னந்தனி இருத்தல். அதாவது மாயா காரியமாகிய உடம்பு மெல்ல 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 இந்த கருவி கரணங்கள் எல்லாம் கலண்டு 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 விழுதல். இது மனம் அற்ற அந்த சஞ்சலம் இல்லாத அமைதி. ஆழ்கடல்பாங்க, ஆழ்கடல் முத்து அப்படிம்பாங்க. ஆழ்கடல் மேலே இருக்கும்போது தான் கடலில் ஆரவாரம்லாம், கீழே போயிட்டு ஆழ்கடல் அமைதியாக இருக்குமா. நம்ம போகலை, ஆனால் போனவங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஆழ்கடல் அமைதியாக இருக்கும். அது போன்ற ஒரு சமாதி நிலை, அதான் தன்னந்தனி இருப்பார். முழுக்க கரணங்களெல்லாம் நீங்கிய நிலை, அம்மையோடு ஒன்றித்த நிலை, அதைத்தான் தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே. அப்போ தவம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இந்த அம்பாளுடைய அப்படியே அலங்காரத்தை வரிசையாக பட்டியல் போட்டார். இந்த அம்மையை அப்படியே உள்ளுக்குள்ளே எழுதுங்க, எழுதி கருத்தில் வைங்க. அப்படியே கருத்தில் வைத்து தன்னந்தனி இருங்கள். எவ்வளோ அருமையான ஒரு ஆசிரியர் நம்மளை கையை பிடிச்சிட்டு போய் எங்கேயோ தவம் இருக்கணும்னா சாப்பாடு வேண்டாம், அது வேண்டாம், அப்படி உட்கார்ந்துருக்கலாம் சொல்லலை. நீ எந்த இடத்துல இருக்கிறையோ இந்த அம்மையை இப்படி வழிபடுங்க போதும் அப்படின்ட்டார். இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. என்னைய கேட்டால் தபம்னா என்னன்றதுக்கு அருமையான ஒரு டெஃபினிஷன் இந்த பாட்டில் கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த திருவுருவத்தை உள்ளத்திற்குள் வைத்து யார் வழிபாடு செய்கிறார்களோ, இந்த தவநிலையில் சிறந்தார்களோ அவர்களே எல்லா செல்வங்களையும் அடைபவர்கள் அப்படின்றத இந்த 53வது பாடலில் நமக்கு அழகாக சொல்கிறார். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே என்பதான
53வது பாடல் அபிராமி அந்தாதியில் இன்றைக்கு சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருடும் குருவருடும் குட்டியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதீபதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.